நானும் ஆனுவல் டேவோட வீடியோவை அடுக்கடுக்காக அடுக்கிக்கிட்டே போகிறேன். இத்துடன் நமது ஆனுவல் டே வீடியோ நிறைவாக போகிறது. அவள் தான் காலையில் வந்து நான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பஸ்ஸில் போகிறப்ப நெயில் பாலிஷ்லாம் அடிச்சுட்டு போனேன். அவ்வளோ பிஸி நானே. அப்புறம் சீனியர்ஸ்லாம் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து ஜிவி பிரகாஷ், அப்படி இவங்க எல்லாருமே. இதில் ஒரு 3 பேர் நம்ம காலேஜில் படித்தவங்களும் இருக்குது. ஸோ வந்து ப்ரௌடாக இருக்குது. பட் நம்ம அந்தளவுக்கு ஆகுவோமான இல்லை தான். நம்ம ஜிவி பிரகாஷ் சார் தான் வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட். நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் 28 அன்றைக்கி ஒன்று இருக்குன்னு. அது இது தான். அவள் தான் அவங்களோட என்ட்ரிக்காக நம்ம எல்லோரும் ஆர்வமாக காத்திருந்தோம். கடைசியில் வந்துட்டாங்க. வந்துட்டு ரொம்ப நேரம் இருப்போம் அப்படின்னு பார்த்தோம். பட் வந்து ஒரு 2-3 சாங்ஸ் வந்து கம்மியாக பாடி முடிச்சுட்டு அவர் போயிட்டார். நம்மளோட சேர்மன் நமக்கு நல்ல பிரியாணி, லெக் பீஸ், முட்டை, ரைத்தா, இந்த மாதிரி பிரெட் அல்வா எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்படி தான் வந்து சாப்பிட்டு முடிச்சு நாங்களும் எங்கள் குரூப்போட டான்ஸ் ஆடிட்டு திரும்ப வயிற்றுக்கு கொஞ்சம் பசி இருக்குன்னு சொல்லி ஜூஸ்லாம் குடித்தோம். பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அந்த சினாரியோ தான், வெக்கம் தான் விட்டு போகல. அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு அப்புறம் பஸ் ஏறி நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். எங்களோட ஆனுவல் டே இப்படி தான் இருந்தது. உங்கள் ஆனுவல் டே எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.